ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் சில தித்திக்கும் விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. ஓகே, நம்ம இந்தியாவோட தென்கோடியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய மாவட்டம் சர்வதேச சுற்றுலாத்தலமாக இருக்குது, அப்படி தானே? இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய நம்மளுடைய மாவட்டம், அதாவது என்னங்க நம்ம மாவட்டத்தில் இல்லை, எல்லாமே இருக்குது. 1947 தொடங்கின போராட்டம் நம்மளை தமிழ்நாட்டோட இணைக்கிறதுக்காக நம்மளுடைய குமரி தந்தை யார்? ஐயா நேசமணி அவர்கள் தொடங்கிய போராட்டம் 1956 நவம்பர் 1 முடிவுக்கு வந்தது. நம்ம கேரளாலேருந்து பிரித்து தமிழ்நாட்டோட இணைச்சாங்க. மொத்தம் 4 தாலுக்காக்கள் இருந்துச்சு. அகதீஸ்வரம், தோவாளை, கல்குளம், விளவங்கோடு 4 தாலுக்காக்கள் இருந்துச்சு. அதை வச்சு அப்புறம் நம்ம நாகர்கோயிலை மையமாக கொண்டு ஒரு புதிய மாவட்டம் நம்மளுடைய கன்னியாகுமரி மாவட்டம் உருவானதுங்க. ஆனால் பரப்பளவில் நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் ரொம்ப சின்னதாக இருந்தாலும் மக்கள் தொகையில் பார்க்கும்போது சென்னைக்கு அடுத்தபடியாக அதிக மக்கள் வசிக்கக்கூடிய இடம் நம்மளுடைய கன்னியாகுமரி மாவட்டம் தாங்க. அது மட்டும் இல்லைங்க, இப்போ நீங்கள் படிப்பறிவில் பார்க்கும்போது நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மக்கள் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறாங்க. நம்ம மாவட்டம் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குது. பொருளாதார ரீதியில் பார்க்கும்போது மொத்தம் இங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தில் 54 மீனவ கிராமங்கள் இருக்குது. எல்லாருமே மேக்ஸிமம் மீன்பிடி தொழில் பார்க்குறாங்க. துறைமுகங்கள்னு பார்க்கும்போது குளச்சல், சின்னமுட்டம், முட்டம், இன்னொன்று தேங்காய்பட்டினம், 4 துறைமுகங்கள் இருக்குது. அதிலேருந்து ஆண்டுக்கு வரக்கூடிய வருமானம் 1000 கோடி. பூக்கள்லேருந்து வரக்கூடிய வருமானம் ஒரு நாளைக்கு 100 டன் பூக்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இப்போ நேந்திரங்காய் சிப்ஸு எல்லா இடத்துலையுமே தயார் பண்ணுறாங்க. ஆனால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஸ்பெஷல் நேந்திரங்காய் சிப்ஸு நம்ம கண்ட்ரி மட்டும் கிடையாது, எல்லா கண்ட்ரிக்குமே எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அப்புறம் தென்னை விவசாயம் நிறைய நடக்கிறது நம்ம இடத்துல தாங்க. அப்புறம் ரப்பர் தொழிற்சாலை இவ்வளோ குவாலிட்டியாக பண்ணுறது நம்மளோட கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் தயாரித்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க எல்லா இடத்துலையுமே. அவ்வளோ ஒரு எழில் கொஞ்சக்கூடிய அழகான கன்னியாகுமரி மாவட்டம் ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த மாவட்டம். நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க? உங்களோட மாவட்டத்தில் என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய், தேங்க்யூ.